ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஜிம்மினுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டேக்குக்கு ஒரு மாஃபியா எஃப்எஃப் போயிட்டுருக்கு, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. அண்ட் ஜேகேக்கும் ஒரு ஒன் ஷாட் போட்டிருக்கேன். சரி, ஓகே. பாஸ்டோஸா, இது என்ன நேம் புதுசா அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ நம்மளோட பாஸ்டல் ஃபிக்ஸோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரையும் நம்ம இனிமேல் பாஸ்டோஸ் அப்படின்னு சொல்லி க்யூட்டாக கூப்பிட்டு போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த ஒன் ஷாட் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஐஷு கேட்டிருந்தாங்க ஜிம்மினுக்கு ஒரு ஒன் ஷாட் போடுங்கன்னு. ஸோ அதனால தான் இப்போ ஜிம்மினுக்கு போடுறோம். ஒன் ஷாட்டோட நேம் மை சென்சிட்டிவ் கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ ஜிம்மின் வந்து ஒரு குட்டியாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சு நடத்திட்டு வரேன் கொரியாவில். ஸோ அவ்வளோதான் ஜிம்மினோட இன்ட்ரொடக்ஷன். இந்த சைடு ஒயன், உங்களோட இன்ட்ரொடக்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு இந்தியன் கேர்ள், உங்களுக்கு வெளி உலகமே தெரியாது, உங்களை அந்தளவு உங்கள் அம்மா அப்பா பார்த்து வளர்த்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பக்கத்தில் கடைக்கு போகணுன்னா கூட உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ இல்லை உங்கள் தம்பியோ தான் கூட அனுப்புவாங்க. ஸோ அந்தளவு உங்களுக்கு வந்து உலகமே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் அம்மா அப்பா வந்து நீங்கள் பொன் குழந்தையா பிறந்திருப்பீங்க. உங்களுக்கு கேர்ள் பேபினா சுத்தமாக உங்கள் அம்மா அப்பாவுக்கு பிடிக்காது. ஸோ அது நாள் வரைக்கும் இன்னும் வரைக்கும் உங்களை தடுத்துரும். இன்னும் தூங்கிட்டு இருக்கியா? மணி 7 ஆகுது. அம்மா ப்ளீஸ்மா, பீரியட்ஸ்மா, கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறோமோ? தத்துனியை பிடிச்சவளே, உன்னால தாண்டி இப்போ வரைக்கும் வீடே வழங்காமல் இருக்குது, எழுந்து தொலை, உன்னெல்லாம் என் வயிற்றுல சுமந்த பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் வந்து மார்னிங்கே அழுதுகிட்டே எழுந்திருக்கிறீங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் எல்லாருமே உங்களை இப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ லக்கிச்சாம் அப்படின்னு. ஸோ இந்த சைடு ஜிம்மின் பார்த்தோம் அப்படின்னா, ஜிம்மின் வந்து ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுக்காண்டி அண்ட் அவனோட கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்காண்டி இந்தியாவுக்கு வருவான் மீட்டிங்காக. ஸோ அப்போ தான் உங்களை பார்த்து அப்படியே அவங்க 2 பேர்த்துக்கு வந்து லவ் ஆயிரும். ஸோ இப்படியே வந்து ஒரு 1 வீக் போகும். தென் நெக்ஸ்ட்டு என்ன ஆயிரும் அப்படின்னா, நீங்கள் வந்து அம்மா சொல்றீ என்ன வேணும்? அம்மா நான் கடைக்கு போயிட்டு வரட்டுமா? கடைக்கு போகணுமா? என்ன புதுசா? தம்பியை கூட்டிகிட்டு போ. அம்மா வேண்டாம், நான் தனியாக போகிறேனே, எப்பயுமே என் கூட யாராச்சும் வர்றீங்கல்ல. ஏண்டி எவனையும் பிடிச்சிட்டு வந்துட்டியா? இல்லை எவனை கூப்பிடுறானா பாசம் தர்றேன் நேசம் தர்றேன்னு? அம்மா ஏம்மா அப்படிலாம் பேசுகிறீங்க? ஸோ நீங்கள் ஜிம்மினை மீட் பண்ணுறதுக்காக தான் திருட்டுத்தனமாக போயிடணும்னு நினைக்கிறீங்க. பட் உங்கள் வீட்டில் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டுனால உங்களை வெளியிலையே விட மாட்டாங்க. தம்பி கூட போ, அப்பா கூட போ, இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு ஜிம்மினை மீட் பண்ணணும். ஜிம்மினை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே பிடிச்சிருக்கும். அண்ட் அவனுக்கும் அப்படி தான். உங்களோட அந்த க்யூட்டான சைல்டிஷ் பிஹேவியர் எல்லாமே அவனுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் அவங்க மேலே அவனுக்கு லவ்வும் வந்திருக்கும். ஜிம்மின் என்ன பண்ணியிருப்பான்னா, நான் உங்கள் வீட்டு முன்னாடி நின்றுட்டு ஒரு பேப்பரை தூக்கி எறிகிறான். நீங்கள் என்னன்னு சொல்லி போய் பார்க்குறீங்க. ஏய், நைட்டு 9 o'clock வந்துரு. என்ன நம்ம ஸ்பாட் தாண்டி, டீ கடை சந்து, என்ன வந்துரு, லவ் யூ அப்படின்னு சொல்லி ஜிம்மின் எழுதியிருக்கான். ஸோ இதை படித்ததுமே உங்களுக்கு ஹார்ட் அப்படி தான் படன்னு அடிக்குது. பிகாஸ் இது வரைக்கும் உங்கள் அம்மா உங்களை எங்கேயுமே வெளியில் விட்டதே இல்லைல்ல, உங்களுக்கு வெளி உலகமுமே தெரியாது. பட் ஜிம்மின் மேலே மட்டும் ஏதோ ஒரு லவ் உங்களுக்கு வந்து வந்திருக்கும். ஜிம்மின், நான் உங்களை எப்படி பார்க்க வருவேன்? எங்கள் வீட்டில் தான் விட மாட்டேங்கிறாங்களே. ஐயோ, எனக்கு ஃபோனும் இல்லை, தம்பிகிட்ட கேட்டாலும் அவனும் அம்மா கிட்ட போய் சொல்லிடுவானே. ஐயோ, ஓகே ஒயன், இது வரைக்கும் நீ எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருந்த, இப்போ தைரியமாக அம்மா கிட்டே கேட்கலாம். அம்மா சொல்கிறீ நாயே, இப்போ என்ன? அம்மா நானே தனியாக போய்க்கிறேனேம்மா. தனியாக போகணுமா? என்னடி அப்படியே சொன்னது உனக்கு புரியலையா என்ன? தமிழில் தானே சொன்னேன், இல்லை திரும்ப ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜில் சொல்லணுமா? அம்மா ஏன் இப்படி எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்கீங்கம்மா? நான் உங்களோட பொண்ணு தானே. என்ன பொண்ணா? தொத்துனியை பிடிச்சவளே, நீ என்னைக்கு பிறந்தியோ அன்னிலேருந்து என் வாழ்க்கை நல்லாவே இல்லடி. இதோ உங்கள் அப்பன் டெய்லி குடிச்சிட்டு வர்றான், என்னை அடிக்கிறான்டி. எல்லாமே நீ பிறந்ததுலேருந்து தான். அம்மா அப்பா அப்படி இருக்காங்கன்னா நான் என்னம்மா பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு வந்தது பொட்டை புள்ளன்னு உங்கள் அப்பானோட அம்மா என் மாமியார் புலம்பி தீர்த்துட்டாடி. இப்போ வர அவள் புலம்புனது என் காதில் கேட்டுகிட்டே இருக்கு. சீ, நீ ஏண்டி என் வயிற்றுல வந்து பிறந்த? அம்மா அப்படிலாம் பேசாதீங்கம்மா, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறம்மா, ப்ளீஸ்மா. வாயை மூட்ரி,
அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வீட்டில் எல்லாருமே இப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து வெளியில் கூட உங்களுக்கு போக பயமாக இருக்கும். ஏன்னா ஸ்கூல் படித்து முடித்ததோடய உங்களுக்கு காலேஜ் கூட சேர்க்காம வீட்டிலே தான் வச்சுருப்பாங்க. பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு காலேஜ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் படிக்கவே வச்சுருக்க மாட்டாங்க. பட் உங்கள் தம்பி அப்படியே ஆப்போசிட்டு. அவனுக்கு பயங்கர செல்லம். அவன் எது கேட்டாலுமே வாங்கி கொடுத்துருவாங்க. பட் நீங்கள் எது கேட்டாலும் வாங்கியே தரமாட்டாங்க. உனக்கே எதுக்குடி? உனக்கு எதுக்கு? நீ வச்சு என்ன பண்ண போகிற? அடுத்த வீட்டுக்கு போகிறவ தானே, போய் அவன்கிட்ட வாங்கி கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் யோசிக்கிறீங்க, ஜிமன் ஜிமன் சாரிடாமா, என்னால் வர முடியல, எங்கள் வீட்டில் நான் விட மாட்டாங்க. ஆனால் இதை உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறது? பாவம் குழந்த எனக்காக வெயிட் பண்ணும். சாரி ஜிமன். தம்பிக்கிட்ட ஃபோன் கேட்டாலும் அவனும் ஓவராக பண்ணுவான். சாரி ஜிமன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ டைமும் ஸ்கிப் ஆகிடுது. நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா 9 o'clockலாம் சாப்பிட்டு தூங்கிடுவீங்க. ஸோ 10 o'clock ஆகுது. பா, என்னடா வீடை கட்ட சொன்னால் இப்படி சவரை ஏற்றி கட்டி வச்சுருக்கானுங்க. ஐயோ, என்ன கட்டியிருக்கானுங்களோ தெரில. ஐயோ, ஒயன் ஒயன் தோரடி. யாரு யாரு? ஓ புருஷன் வந்திருக்கேன்டி தோரடி. ஜிமின் ஜிமின். ஐயோ ஜிமின், நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க? ஐயோ, வீட்டில் பார்த்தா பிரச்சனை ஆயிரும் ஜிமின். தோரடி, எல்லச்சி செத்துருவேன் போலடி. ஐயோ தோ திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே விண்டோஸை திறக்கிறீங்க. அவா, ஏண்டி உங்கள் வீட்டு சவரை இவ்வளோ ஏற்றி கட்டியிருக்கீங்க? நான் எல்லாம் துரத்த ஆரம்பிச்சிருச்சுடி. அச்சு ஜிமினை கடிச்சிருச்சா? ஆமாம், இப்போ வந்து கேளு, ஏண்டி வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களுக்கு க்ளோஸாக வாலில் பென் பண்ணுறான். ஜிமினா சொல்கிறீ, ஏன் வரல? ஜிமினா, நீங்கள் கெஸ் வாங்குறீங்க. ஸோ கொஞ்சம் உட்காந்து பேசலாமா? இப்போதைக்கு உட்காந்து பேசலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை பெட்டில் உட்கார வச்சுட்டு அவனுக்கு வந்து தண்ணி ஊற்றி கொடுக்குறீங்க. ஓகே சொல்கிறீ, ஏண்டி வரல? ஜிமின், நீங்கள் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சொல்கிறீ, நைட்டு ஃபுல்லாக இருக்குது, எப்படியே பேசலாம். ஜிமின், நான் ஒரு பயங்கரமான அன்லக்கி. பயங்கரமான அன்லக்கி. உங்கள் ஆத்தா வீட்டை விட்டு வெளியே விட மாட்டான். உன் தம்பிக்கு பயங்கரம் சொல்ல கொடுப்பா. நீ ஏன் தான் பிறந்தேன்னு சொல்லுவா, நீ பிறந்தது சாபக்கேட்டுன்னு சொல்லுவா, நீ எல்லாம் இருக்கிறதே வேஸ்ட்டுன்னு சொல்லுவா. அண்ட் உன்னை கவனிக்க கூட மாட்டான். இதானே போதுமா, இல்லை இன்னும் வேணுமாடி? ஜிமின், இதெல்லாம் பொங்கலுக்கு எப்படி தெரியும்? ஒரு பொண்ணை பிடிச்சா அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், நீ என்னெல்லாம் பிடிக்காது, அவளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு எல்லாம் ஒரு பையனுக்கு தெரியும்டி. சொல்லுடி, சொல்லு, நீ அப்படியா? ஆமாம் ஜிமின், நான்லாம் ஒரு அன்லக்கி. நீ பாட்ரி, சும்மா அன்லக்கின்னு. இங்கே வா, ஷோல்டரில் சாஞ்சுக்கோ. ஜிமின் என்னடி, ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம், கூச்சமாக இருக்கா என்ன? ஜிமின், அது வந்து ஏன் நீங்கள் என்ன பார்த்தீங்க? ஆமாண்டி, இப்போ எல்லாம் மூஞ்சி உருன்னு வச்சுட்டு சுற்றுறாளுங்க. நீ மட்டும்தான் பார்த்தேன். அது என்ன உங்கள் ஊரில் கோயிலா? அழகா க்யூட்டாக இருந்தடி, அந்த பப்பி ஐஸை வச்சுட்டு. உங்கள் அம்மா திட்டும் போது கோவம் வருதுடி. அவளை நீங்கள் சும்மா விட மாட்டேன்டி, அவளை செய்யாமல் விட மாட்டேன். அப்பா பாவம். அப்பா பாவமா? நீ அப்படி வேற யோசிக்கிறியா? நான் கூட ஒன்றும் தெரியாத பொண்ணுன்னு யோசிச்சடி. ஜிம்மன், அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு தெரியும்ல, நான் ரொம்ப சென்சிட்டிவான பொண்ணு. யாரும் ஏதாச்சும் சொன்னால் கூட நான் அழுதுருவேன். இருந்துட்டு போ, நான் உன்னை எதுவும் சொல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கிறேன். அது இல்லை ஜிமின், நான் உங்கள் லைஃப்பில் வந்தால் உங்களோட லைஃப்பும் அன்லக்கியாக. என்ன சொன்ன? இல்லை, லக்கியாக மாறிடும். சொல்லு பார்க்கலாம். இல்லை ஜிமினா, அன்லக்கி. லக்கியாக மாறிடும், சொல்லு. லக்கியாக மாறிடும் ஜிமினா. ஸோ இங்கே வாடி கோயன். ஸோ ஏன்டி என்னையே திட்ட வைக்கிற? இங்கே பாருடி, எனக்கு தெரியல, உன்னை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருந்தது. லவ் யூ டூ. ஏன்டி இப்போ அழுகிற? ஜிமினா, என்னை கூட்டிகிட்டு போயிடுறியா? கூட்டிகிட்டு போகிறேன்டி. உங்கள் அம்மா அப்பாட்ட வந்து சொல்லிவிட்டு என் கிளியை தூக்கிட்டு கொரியா போயிடுறேன். இல்லை ஜிமின், எல்லோரும் ஏன் இப்படி என்னை ட்ரீட் பண்ணுறாங்க?
நான் பிறந்தது என்ன அவ்வளோ பெரிய தப்பா? ஏய் ஏண்டி? விடுடி, நான் உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கிறேன். சும்மா சொல்லடி, உண்மையை தான் சொல்கிறேன். உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கிறேன். ராணி மாதிரின்னா தோ பிரின்சஸ் எல்லாம் தலையில் ஒரு கிரீடம் வச்சுட்டு அழகாக பெரிய ஃப்ராக் வச்சுட்டு கிங் பக்கத்தில் நிற்பாங்களே, அந்த மாதிரியா? ஏய் அதெல்லாம் ஃபிக்ஷன் டி. மூவி பார்த்து கெட்டு போயிருக்க. அப்படிலாம் இல்லை. உங்கள் வீட்டில் நடத்துகிறாங்களே அதை விட ஆப்போசிட்டாக அவ்வளோ அவ்வளோ லவ் பண்ணி உன்னை மட்டும் லவ் பண்ணி பார்த்துக்க வேண்டி. கவலைப்படாத, வெட்டுலாம் போக மாட்டேன். ப்ராமிஸ் பண்ணட்டா? எனக்கு ப்ராமிஸ் எல்லாம் வேண்டாம். நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுமே. நம்ம இப்போ தானே மீட் பண்ணுறோம், நம்ம பார்க்க மட்டும்தானே செஞ்சுருக்கோம். சரிடி, என் பேர் சொல்லிட்டேன். என் மூஞ்ச பார்த்தாலே உனக்கு கொரியன்னு தெரிஞ்சிருக்கும். வேறு என்னடி தெரியணும்? சொல்ல மறந்துட்டேன்ல, நான் குட்டியாக ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், ஸ்டார்ட் அப் கம்பெனி கொரியாவில். ஸோ அங்கேருந்து என்னோடய கம்பெனியை டெவலப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்தியா வந்தேன், மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுக்காக. அப்போ ஒரு கிளியை பார்த்து அந்த கிளி மேலே லவ்ஸ் ஆகி அந்த கிளிக்காக வீடு சவரெல்லாம் ஏறி குதிச்சு இப்போது பெட்டில் அந்த கிளியோட கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். என்னடி இதுக்கு மேலே என்ன வேணும்? அப்போது உங்கள் அம்மா அப்பா தானே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ வந்தால் மட்டும் போதும், கவலைப்படாதடி. இன்னும் ஒரு 1 month வெயிட் பண்ணுறியா? நான் போய் எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்து உன்னை பொண்ணு கேட்குறேன்டி. அப்படி தானே சொல்வீங்க உங்கள் கலாச்சாரம் படி? ஆமாம் ஜிம்மினா, அப்படி தான் சொல்லுவோம். அப்போது சரி ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் சீக்கிரம் வந்துடணும். என்கிட்ட ஃபோன் கூட கிடையாது, உங்களை நான் காண்டாக்டும் பண்ண முடியாது. ஆனால் உங்களோட அழகான இந்த ஐஸ் என்னோடய கண்ணுக்குள்ளே நிற்கும். நீங்கள் போயிட்டு சீக்கிரமாக வந்துடணும். குழந்த வந்துடுறேன்டி, வந்துடுவேன், சீக்கிரமாக வந்துடுவேன். வயன், அம்மா என்ன காரியண்டி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை ஸ்லாப் பண்ணுறாங்க. இவன் கூட படுக்கத்தான் வெளியே போகிறேன்னு ஆடிட்டு தெரிஞ்சாடி நாயே. அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா ப்ளீஸ்மா. ஆன்ட்டி, இப்போ எதுக்கு அவளை அடிக்கிறீங்க? அவள் ஏன் பொண்ணு, அவளை எனக்கு அடிக்க உரிமை இருக்குது. நீ யாருடா? வெக்கமா இல்லை? அவள் பெட்ரூமில் வந்து இருக்க. ஆன்ட்டி, அவள் என் பொண்டாட்டி. கல்யாணம் வேறு பண்ணிட்டீங்களா? கல்யாணம் பண்ணுவேன், அவள் என்னோட பொண்டாட்டி. ஓஹோ, லவ்ஸு கேட்குதோ? லவ்ஸு என்னங்க அப்படின்னு சொல்ல வந்தோம். உங்கள் அப்பா குடி போதையில் இருப்பாங்க, உங்களை வந்து பயங்கரமாக அடிக்கிறாங்க. ஸோ ஜிம்மினுக்கு கோவம் வந்துடுது. உங்கள் அப்பாவே அப்படின்னு பலான்னு ஒரு ஸ்லாப் கொடுத்துட்றான். ஐயோ என் மானமெல்லாம் போகுது. சார் இவ்வளோ நாளாக நான் எப்படி வளர்த்தேன், என்னோடய மரியாதை எல்லாம் போகுது. ஐயோ. ஏய் இப்போ என்ன இளவா விழுந்துருச்சு? எதுக்குடி ஐயோன்னு அடிச்சுட்டு அழுதுற? இங்கே பாரு, நீ என் பொண்டாட்டியோட அம்மா, அதுக்காக மட்டும்தான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன். இல்லைனா உன்ன மாதிரி கேவலமான கேரக்டர் எல்லாம் வேறு மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கும். நீ யாருடா? பார்க்கவே நல்லா கொரியன் குரங்காட்டம் இருக்க. எங்கள் வீட்டில் உனக்கு என்னடா வேலை? வந்தேன் உங்கள் பொண்ணை தாலி கட்டி இதோ குழந்த பெற்று இங்கேருந்தே கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். என்னடா பேசுகிற? பின்ன என்ன, இப்போ தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுறோம். நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டிங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம். என்னை மீட் பண்ண கூட வந்ததில்லை. வர சொன்னேன் இன்னைக்கு, கேட்டிருப்பாளே பெர்மிஷன், நீங்கள் விட்டுருக்க மாட்டீங்க. அதுக்கு தான் கேட்டியா அப்படின்னு உங்கள் அம்மா உங்களை மறுபடியும் அடிக்க வரவும் நீங்கள் வேகமாக ஓடி போய் ஜிம்மினுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறீங்க. அவளை தான் உங்களுக்கெல்லாம். இனிமேல் என் பொண்டாட்டி மேலே எவனாச்சும் கையை வச்சு பாருங்க, போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன், புரிஞ்சதில்ல? யார் வீட்டுக்கு வந்துட்டு யாரடா மிரட்டுற? ஆமாண்டா, இது என் வீடு, என் பொண்டாட்டி வாழ்கிற வீடு, கூட்டிகிட்டு போயிடுவேன்டா. அவள் இந்த ஹெல்ல தானே வாழ்ந்துகிட்டு இருக்கா. என் பொண்ணையை கூட்டிகிட்டு போவியாடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா குடிபோதையில் என்னென்னமோ பேசுகிறாரு. ஸோ இது எங்கே வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா பஞ்சாயத்து வரைக்கும் போயிடுச்சு. ஸோ பஞ்சாயத்து வரைக்கும் போனதுமே இந்த பஞ்சாயத்து தலைவர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்னம்மா லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் அப்பா முறைக்கிறத பார்த்துட்டு நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நிற்கிறீங்க. ஜிம்மினும் உங்களை பார்க்குறா, நீங்கள் ஜிம்மினை கூட நீங்கள் பார்க்கல. அப்போ அவர் கேட்குறாரு, இங்கே பாருமா, நீ மேஜர் 19 ஆயிடுச்சுல, சொல்லு உனக்கு உங்கள் அப்பா வேணுமா இல்லை இந்த பையனை பிடிச்சிருக்குன்னு இந்த பையன் கூட போக போறியா
அப்படின்னு கேட்டதும் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்க. ஸோ அப்போ உங்கள் அம்மா அப்பா எல்லாம் அது எப்படி என் பொண்ணுல அப்போது எங்கள் வீட்டுக்கு தான் வருவா சார், அவள் எங்கள் வீட்டுக்கு தான் வருவா. அப்போது ஜிம்மின் நடிக்கிறா பாரு எப்படி நடிப்பு, என் குழந்தைய போட்டு இவ்வளோ நேரம் அடிச்சுட்டு. அப்போ அவங்க அகெயின் கேட்குறாங்க, ஏம்மா சொல்லு, உனக்கு உங்கள் அம்மா அப்பா வேணுமா இல்லை அந்த பையன் வேணுமா? இவன் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்போ ஜிம்மினுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அப்போது இதே சாங்கை தான் அவனும் பாடிட்டு போகிறான். ஸோ அப்புறம் என்ன மேம்ஸே, உன் பொண்ணு என் கூட வர்றேன்னு சொல்லிட்டாளா? ஏய் ஒழுங்கு மரியாதை என் பொண்ணை விட்டுரு. இங்கே பாருங்கள், அந்த பொண்ணு மேஜர், புரியுதுல? அந்த பொண்ணுக்கு யார் வேணும்னு சூஸ் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. சரிம்மா நீ போ, அவன் கூடயே போ. பாஸ்போர்ட் எல்லாம் அப்பா கிட்ட இருக்குது. பெரியவரே கொடுங்க, அதான் உங்கள் பொண்ணு போகிறேன்னு சொல்லிட்டால அப்படின்னு சொல்லவும், நீங்கள் வீட்டுக்கு போய் அவ்வளோ ஹாப்பியாக அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு பாஸ்போர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை திரும்பி கூட பார்க்கல. ஏன்னா அந்தளவு உங்களை வச்சு செஞ்சுருப்பாங்க. அவ்வளோ ஹாப்பியாக வந்து ஜிம்மினோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு அவங்க கூட காரில் போகிறீங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் கொரியா வந்து லேண்ட் ஆகிட்டீங்க. ஜிம்மின் அவனோட அம்மா அப்பாட்ட கூட்டிகிட்டு போய் காட்டுறான். அவங்க எல்லாத்துக்குமே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப கொஞ்சுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஜிம்மின் அவங்கள ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான். அது பார்க்கவே குட்டியாக ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நேச்சராக. ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய், ஆடி பொண்டாட்டி என்ன பார்க்குற? ஜிம்மின் யாரோட வீடு இது? நம்ம வீடுறி, நமக்கு தனியாக வீடா? ஏன் நம்ம டேடி மம்மி கூட இருந்துக்கலாம்ல? எங்கள் டேடி மம்மி ரொமான்ஸ் பண்ண வேண்டாமா? அவங்க ரொமான்ஸை நம்ம எதுக்கிட்ட எடுத்துக்கிட்டு நம்மளோட ரொமான்ஸை இங்கே வச்சுக்கலாம். இல்லை ஜிம்மினா, உனக்கு எதுவும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். உனக்கு மெயின் வச்சுருப்பேன்டி, அவங்க எல்லாத்தையுமே பார்த்துக்குவாங்க, புரியுதுல? ஜிம்மினா புரியுதுல? புரியுது ஜிம்மினா, புரியுது. ஜிம்மினா எனக்கு ஒரு ஆசை இருக்குது. சொல்லிட்டு பொண்டாட்டி, உன் ஆசை நிறைவேறு தானே புருஷன், நான் இங்கே இருக்கேன். எனக்கு வந்து உங்கள் கம்பெனி குட்டி கம்பெனின்னு சொன்னீங்கல்ல? ஆமாம். சரி, நான் உங்களை ஹக் பண்ணிகிட்டே பேசட்டுமா? ஆடி பொண்டாட்டி, சரி இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மினை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ சொல்லட்டா? சொல்லு குழந்தடி நீ. எனக்கும் ஒர்க் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ உங்கள் கம்பெனிலேயே குட்டியாக ஒரு ஓரத்தில் ஏதாச்சும் ஒரு ஜாப் கொடுக்குறீங்களா? குட்டியாக ஒரு ஓரத்தில் ஜாப் கொடுக்கணுன்னா டாய்லெட் க்ளீன் பண்ணுற ஜாப் தான் கொடுக்கணும், போறியா? ஜிம்மினா ப்ளீஸ் ஜிம்மினா, என் பொண்டாட்டி கேட்டு எப்படின்னு நான் வேணான்னு சொல்வேன். கண்டிப்பாடி, நாளைக்கே போயிடலாமா? நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதும் நீங்களும் ஜிம்மின்னு வந்து ரூமுக்கு போகிறீங்க. அந்த ரூமே அழகாக ஒரு கபோர்டு அண்ட் அதில் மிரர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி உங்களோட ரூம் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்களோ அந்த மாதிரியே அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் உங்களுக்குன்னே ஒரு தனி ரேக் இருக்குது. ஸோ அது கேர்ள்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி அழகாக பிங்கிஷாக ரொம்பவே க்யூட்டாக ஜிம்மினா உங்களுக்காகவே ரெடி பண்ணியிருக்கான் இந்த ஒன் டேக்குள்ளே. ஜிம்மினா ரூம் அவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல? ஆமாடி, என் பொண்டாட்டிக்கு பிடிக்கும்னு இந்த ஒன் டேக்குள்ளே பார்த்து பண்ண சொன்னேன். தேங்க்யூ ஜிம்மினா. ஐயா மூச்சை பற்றி அதுக்கு. ஸோ இப்படி தான் வந்து அந்த நைட் போயிருக்கோம். ஸோ நீங்கள் அவ்வளோ அழகாக ஜிம்மின் கூட பேசிகிட்டே நீங்கள் வந்து தூங்கிடுறீங்க. அப்புறம் நாளைக்கு என் கூட கார்லேயே வந்துடுடி, என்ன தொலைஞ்சு போயிடுவேன். எங்கே பேச்சே காணோம்? ஒயன் தூங்கிட்டியா? ஐயோ சரியான தூங்க மூஞ்சியாக இருக்காடா இவ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு அவனும் தூங்கிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் எழுந்துக்கிறீங்க. ஸோ என் மூச்சு பாப்பா எவ்வளோ க்யூட்டாக தூங்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மினோட ஃபோர்ஹெட்லே அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு ஷவர் பண்ண போகிறீங்க. ஸோ ஷவர் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் காலைல பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணுறீங்க. ஸோ ஜிம்முனே எழுந்துட்டு ஷவர் பண்ணிட்டு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து பேக் ஹக் பண்ணுறான். என்னடி காலையிலே ஆரம்பிச்சிட்டேன் என்ன? ஜிம்மின், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேள்றி. நீங்கள் ஏன் என்னை பொண்டாட்டி சொல்கிறீங்க? நமக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலைல்ல, அப்போ ஏன் பொண்டாட்டி சொல்கிறீங்க? இங்கே அப்படி தாண்டி, டேட் பண்ணாலே பொண்டாட்டி தான், புரியுதா? ஓ, அப்போது நீங்கள் இது வரைக்கும் எத்தனை பேரை டேட் பண்ணியிருக்கீங்க? போட்டேன்னு வச்சுக்கோ, இதாண்டி நீ தான் ஃபர்ஸ்ட் பொண்ணு. சைட் அடிப்பேன் பார்ப்பேன், அதுக்காண்டி லவ் எல்லாம் யார் மேலே வந்ததில்லடி.
சரி ஜிமின், அப்போது எப்போ மேரேஜ் பண்ணுவீங்க? வெயிட் பண்ணிடி, ஒரு 2 3 குழந்த பிறந்தக்கப்புறம். அப்புறம் அந்த குழந்த வந்து நான் ஃபோட்டோவில் இல்லைனாலும் தான் யார் அதுக்கு பதில் சொல்கிறது? அச்சச்சோ, அப்படிலாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் தப்பே. அது உங்கள் ஊரில் தப்புடி, இங்கே தப்பு இல்லை. ஐயோ வேண்டாம் அப்படிலாம். வாய்ந்துட்டியா? அப்படிலாம் இல்லை, பண்ணிக்கலாம்டி. இன்னும் 1 வீக் 1 மந்த் பண்ணிக்கலாமா? ஜிம்மி, நான் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ எனக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் 2 பேருமே உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு 2 பேருமே காரில் போயிட்டுருக்கீங்க, அவ்வளோ மைல்டான சாங்ஸ் கேட்டுட்டு. ஸோ ஜிம்மின் வந்து உங்களுக்கு ஆஃபீஸில் வந்து குட்டி ஒர்க் கொடுக்குறான். யாராச்சும் ஃபைல்ஸ் கொண்டு வந்து கொடுத்தா நீங்கள் வந்து ஜிம்மினோட கேபினில் கொண்டு வந்து கொடுக்கணும். ஸோ இப்படியே தான் ஒரு 2-3 டேஸ் பாஸ் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ போகவும் ஒன் டே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜிம்மினோட கேபினுக்கு வர்றீங்க. ஜிம்மின் வந்து பயங்கர டென்ஷனாக பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே, என் ப்ராஜெக்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்க. சாரிங்க, எங்களால் இப்போ உங்களோட ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ அதை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துட்டீங்க, இன்னும் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணவே இல்லையே. சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் அந்த காஃபி எடுத்துகிட்டே வர்றீங்க. வந்து ஜிம்மின் இப்படி பதட்டமாக இருக்கிறத பார்த்து, நீங்கள் இது வரைக்கும் ஜிம்மின் அப்படி பார்த்ததே கிடையாது. அவங்களோட ஃபேஸில் அவ்வளோ கோவம் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி பார்த்ததுமே ஜிம்மினுக்கு கொடுக்க வேண்டிய காஃபியை அப்படியே அவன் வச்சுருந்த ஃபைல் மேலே வந்து ஊற்றிடுறீங்க. ஏய் அறிவு கெட்டவளே, உங்ககிட்ட இப்போ நான் காஃபி கேட்டேனாடி? ஜிம்மின் ஜிம்மின் அதெல்லாம் இல்லை. இப்போ கேட்டேனாடி? எவ்வளோ முக்கியமான ஃபைல் அதுன்னு தெரியுமா? இப்படி காஃபி ஊற்றிட்ட? சாரி ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸு அப்படியே உங்கள் அழுகையை டம்ப் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க அந்த இடத்துல. ஸோ இங்கேருந்து போடி ஃபஸ்ட்டு அப்படின்னு ஜிம்மின் உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் அந்த ரூமை விட்டு வெளியில் அவங்கள போட்டுட்டு டோரை ரொம்ப ஃபோர்ஸாக வந்து சாத்திட்டாங்க. உங்களுக்கு வெளில வந்ததும் நீங்கள் யாரும் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேகமாக கேஃபிடேரியா போகிறீங்க. ஸோ அது ஒரு குட்டி கேஃபிடேரியா. ஸோ அங்கே உட்காந்து நீங்கள் பயங்கரமாக அழுகிறீங்க. ஓ ஜிம்மினா, என்ன பண்ணி வச்சிருக்கடா, ஒரு சரியான சென்சிட்டிவ். அது தெரிஞ்சுமே ஐயோ ஒயன், சாரிடி ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினா வந்து உங்களை தேடி வர்றான். ஐயோ உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாளே, இப்போ நான் அவளை எங்கன்னு போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினா எல்லா இடத்துலையும் தேடுறான். ஸோ எங்கேயுமே நீங்கள் இல்லை. நீங்கள் லாஸ்ட்டாக காஃபி தானே எடுத்துகிட்டு வந்தீங்க, ஸோ கேஃபிடேரியாவில் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். ஸோ அவங்கள பார்த்துருக்க கூட மாட்டான். ஏன் ஜிம்மினா இப்போ என்னை திட்டினாரு? அங்கே இருக்கும்போது என்னை நல்லா தானே வச்சுட்டாரு. அம்மா அப்பா கூட இருந்திருக்கலாமோ? இல்லை ஜிம்மினா அங்கே வந்ததும் நல்லா தான் வச்சுக்கிறாரு. ஏதோ கோவத்தில் திட்டாரு. ஆனால் ஜிம்மினாக்கு தெரியும்ல, எனக்கு யாராச்சும் கத்தி பேசினா எனக்கு பேனிக் அட்டாக் ஆகிடும்னு. ஜிம்மின் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு ஒரு குழந்த மாதிரி நீங்கள் அழுகிறீங்க. அச்சோ ஒயன், ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக ஜிம்மினை ஹக் பண்ண போகிறீங்க. அப்புறம் தான் தோணுது, நம்ம கோவமாக இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே திரும்பி நின்று எங்கே உட்காந்துருந்தீங்களோ அங்கேயே வந்து உட்காந்துடுறீங்க. அச்சோ சாரிடா சாரிடாமா, என் பட்டும் இல்லை. இங்கே பாருங்கள், நான் பேச மாட்டேன். நீங்கள் என்னை திட்டிட்டீங்கள்ல, நான் தெரியாமல் தானே காஃபி கொட்டினேன், நான் வேணும்னே கொட்டலைல்ல. அச்சோ பட்டு, க்யூட்டாக பண்ணாதடி, கிஸ் அடிச்சுட்டு போகிறேன். இங்கே பாருடி. சாரி, என்ன புருஷன் தெரியாமல் பண்ணிட்டேன்டி, மன்னிச்சிக்கோ. உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு யாராச்சும் என்கிட்ட கத்தி பேசினாலே எனக்கு அழுகையாக வந்துடும், ஹார்ட்டெல்லாம் ஃபாஸ்ட்டாக பீட் ஆகிடும்னு உங்களுக்கு தெரிஞ்சும் ஏன் என்கிட்ட இப்படி கத்துனீங்க? நிப்பாட்டு, மூச்சு விடு. நான் மூச்செல்லாம் விடுறேன், நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. நிப்பாட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அவங்கள பயங்கரமாக லிப் லாக் பண்ணுறான். ஸோ கிஸ் எல்லாம் பிரேக் பண்ணக்கப்புறம் ஜிம்மின் மூச்சு விட முடியல ஜிம்மின். வாய் அடிச்சுட்டே இருக்கல்ல, சரி சாரி ஒயன். ஜிம்மின் தெரியாமல் பண்ணிட்டேன். லாஸ்ட்டில் அவள் என்னையும் இப்படி உன்னை குழந்த மாதிரி பேச வச்சிட்டடி. இங்கே பாருடி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், கொஞ்சம் டென்ஷனில் இருந்தேன், கத்திட்டேன். புருஷன் கத்தக்கூடாதாடி, தெரியாமல் திட்டேன்டி, சாரி. என்ன ஸோ போங்க, நான் சாரி அக்செப்ட் பண்ண மாட்டேன். அப்போ என்னடி பண்ணுவ? சரி, அப்போது நைட்டு பெட்டில் நான் உன்கிட்ட வந்து சாரி கேட்கட்டா?
இல்லை அப்படியெல்லாம் எனக்கு வேண்டாம். அப்போ என்னடி பண்ணணும்? சாரிடி. எனக்கு என்னை வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட கூட்டிகிட்டு போகிறீங்களா? மறுபடியும் ஏன்டி அழுகிற? என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட கூட்டிகிட்டு போய் எனக்கு வேணுங்கிற ஃப்ளேவர் எல்லாம் வேணும். அப்போ வேணா நான் வந்து இந்த க்யூட்டான மோச்சி பாப்பாவோட சாரியை அக்செப்ட் பண்ணலாமா நான் பார்க்குறேன். கேடி, உனக்கு இப்போ ஐஸ்கிரீம் தானே வேணும்? ஐஸ்கிரீமும் வேணும். நீங்கள் நான் ஐஸ்கிரீமுக்காக உங்கள் கூட இப்படி அழுங்குறேன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டீங்கல்ல. நிப்பாட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கத்துறான். ஸோ ஜிம்மின் அவங்களை என்ன பண்ணுறான் அப்படின்னா ஐஸ்கிரீம் ஷாப் கூட்டிகிட்டு போகிறான். இவளுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ எல்லாத்தையும் கொடுங்க. எனக்கு வந்து வெண்ணிலா, பட்டர்ஸ்காட்ச், அப்புறம் பிளாக் கரண்ட், பைனாப்பிள், க்ரீன் ஆப்பிள், ராஸ்பெரி, அப்புறம் காட்டன் கேண்டி. எங்கள் கடையில் அவ்வளோதாம்மா ஃப்ளேவர்ஸே இருக்குது. அப்படியா? அப்போ எல்லாத்தையும் கொடுத்துருங்க. நான் கேட்ட எல்லாத்தையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்கெட் நிறைய ஃபுல்லாக ஐஸ்கிரீம் ஸ்கூப்ஸு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஜிம்மின் பக்கத்தில் உட்காரிங்க. என்னடி, உனக்கு மட்டும் தான் வாங்கிட்டு வந்தியா இல்லை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக வந்தியா? ஜிம்மின், நான் வந்து பேசிக்காகவே கம்மியாக தான் சாப்பிடுவேனா. நான் இனிமேல் டயட்டு இருக்கலான் இருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி தான் லாஸ்ட்டாக ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுமா. ஸோ அதனால் ரொம்ப கம்மியாக தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கேன். இது உனக்கு ரொம்ப கம்மியாடி? சரிடி சாப்பிடு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் ஒரு ஸ்கூப்பை வந்து எடுக்க வர்றான். அச்சோ ஜிம்மினா, இது 2 பேருக்கும் இல்லை, எனக்கு மட்டும்தான். ஜிம்மினாக்கு நான் போய் வாங்கிட்டு வரட்டா? ஐயா ஒரு ஐஸ்கிரீம் கூட தர மாட்டேங்கிறாளே. அச்சோ ஜிம்மினா, இல்லை நான் உங்களுக்கு வந்து ஒரு ரூபாய் தர்றேன். இவ்வளோ பெரிய பைட்டில் ₹1 தரேன் ஜிம்மினா உங்களுக்கு. ₹1 அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினா வந்து உங்களுக்கு க்யூட்னஸை வந்து பயங்கரமாக பார்த்து ரசிக்கிறான். நீங்கள் ஒரு குட்டி பாப்பா மாதிரி ஐஸ்கிரீம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்ருக்கீங்க அவங்க வாய் ஃபுல்லாக வச்சுட்டு. ஜிம்மினா வந்து டிஷ்யூ எடுத்து நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அவங்களோட ஐஸ்கிரீம் ஃபுல்லாமே அவன் வந்து எடுத்து விட்டுட்ருக்கான். ஸோ முடிச்சதுமே நீங்கள் வந்து வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ இவ்வளோ நாள் ஜிம்மினுக்கும் உங்களுக்கு எதுவுமே நடந்திருக்காது. ஸோ இன்றைக்கி வீட்டுக்கு போனதுமே ஜிம்மினுக்கு ஒரு மாதிரியான ரொமான்டிக் மூடாக இருக்கும். இங்கே வாடி. ஜிம்மினா, நான் ஷவர் பண்ணும்ல, என்ன சேர்ந்து ஷவர் பண்ணலாமா? ஐயோ தப்பு, அதெல்லாம் கூடாது ஜிம்மினா, அதெல்லாம் தப்பு. யாருடா இவ சும்மா தப்புன்னு? தப்பா எல்லாம் பண்ணா தப்பெல்லாம் சரியாயிரும்டி. ஜிம்மினா, உங்கள் வாய்ஸே இப்படி போகுது. அமைதியாக ரெடி, ஹக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து உங்களை பயங்கரமாக ஹக் பண்ணுறான். ஸோ உங்களோட வேஸ்ட்டெல்லாம் டைட்டாக பிடிச்சிட்டு உங்களுக்கு பயங்கரமாக ஃப்ளென்ச் ஆகுறீங்க நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஆகுறான் அப்படின்னா ஜிம்மின் போய், சரிடி போ, ஏதாச்சும் பண்ணிட போகிறேன், போய் ஷவர் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்புகிறான். ஸோ நீங்களும் ஷவர் பண்ணிட்டு வர்றீங்க. ஸோ ஜிம்மினே ஷவர் பண்ணிட்டு வெளியில் வர்றான். நீங்கள் ஜிம்மினோட ஷர்ட்டை அழகாக க்யூட்டாக எடுத்துகிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அந்த ஷர்ட் வந்து உங்களுக்கு முட்டிக்கால் வர இருக்குது. அப்போது ஜிம்மின் என்ன பண்ணுறான் அப்படின்னா வாயில் ஒரு ரோஸ் எடுத்து வச்சுட்டு, பூக்களே சற்று ஓய்விடுங்கள், அவள் வந்து விட்டாள். ஐ என்றால் அது அழகு என்றால் அந்த ஐகளின் அவள் தானோ அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே அந்த ரோஸை பிச்சு பெட்டல்ஸ் எல்லாம் அவங்க மேலே தூவுறான். ஸோ உங்களுக்குமே இது ரொம்ப ஒரு மாதிரியான ஃபீலிங்காக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் இந்த ஃபீலிங்கை வந்து யார்கிட்டையுமே ஃபீல் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ ஜிம்மினாக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரி ரொமான்டிக் மூடாக இருக்குது. ஸோ ஜிம்மின் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்து அவனோட ஹேண்ட்ஸை வச்சு உங்களோட வெயிஸ்ட்டை பிடிச்சி க்ளோஸாக இழுக்கிறான். ஸோ உங்களுக்கு பயங்கரமாக மூச்சு வாங்குது. ஜிம்மினா, என்னடி இப்போவே மூடாகுதா? சொல்லுடி ஜிம்மின். ஒரு மாதிரியான ஃபீலிங்காக இருக்குது ஜிம்மின். இருக்கும் அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ 2 பேருக்குள்ளேயுமே ஒரு டீப்பான லிப் லாக் போகுது. ஸோ சடனாக என்ன ஆகுது அப்படின்னா ஒயனுக்கு வந்து பயங்கர ஸ்டொமக் பெயின் ஆகிடுது. ஆமாண்டா, அவளுக்கு வந்து பீரியட்ஸ் வந்துருச்சு. ஸோ அப்போ ஒயன் வந்து பயங்கரமாக பயப்படுறாங்க. ஜிம்மின் ஏண்டி ஏன் என்னாச்சு
அப்படின்னு சொல்லவும் நீங்கள் உங்களோட நீல்ஸை ஹக் பண்ணிவிட்டு அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஏன்னா பீரியட்ஸ் ஆனாலும் உங்கள் வீட்டில் வந்து உங்களை ரொம்ப ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாது அப்படின்னு. ஸோ இப்போ ஜிம்மின் பக்கத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஜிம்மின் இதுக்கெலாம் அவன் எதுக்குமே கவலைப்படலை. உங்களை வேகமாக தூக்கிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறான். ஸோ ஷவர் ஆன் பண்ணிட்டு உங்களை எல்லாமே க்ளீன் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி யாருமே பண்ணதில்லை இது வரைக்கும். பீரியட்ஸ்ன்னு சொன்னாலே தள்ளிப்போ அப்படின்னு அவங்க அம்மா வந்து சொல்லிடுவாங்க. இன்ஃபேக்ட் அவங்களும் ஒரு கேர்ள் தான், ஆனால் அவங்க கூட உங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. பட் ஜிம்மின் அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணி உங்களை பெட்டில் வந்து படுக்க வைக்கிறான். அண்ட் இன்ஃபேக்ட் பெட்டில் பட்டிருந்த அந்த பிளட் ஸ்டைன்ஸை கூட அவன் தான் வாஷ் பண்ணியிருப்பான். அப்போ வர்றேன் ஜிம்மினா, ஒயன் ஓகே வாடி. ஜிம்மின் தேங்க்ஸ் ஜிம்மின். தேங்க்ஸ் எல்லாம் கூடாது, உன் புருஷன்டி, இதெல்லாம் என் கடமை, நான் பண்ணும்ல என் பொண்டாட்டிக்கு. அப்படி இல்லை, இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரிலாம் யாருமே பண்ணதில்லை ஜிம்மின். கடவுளை நான் அனுப்பி வச்சுருக்காரு உன் புருஷன் பண்ணணுன்னு. என்னடி பிடிச்சிருக்கா உன்னை கேர் பண்ணுறது? ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறீங்க. தென் வேகமாக ஜிம்மின் போகிறான் ஒரு கன்வென்ஷனல் ஸ்டோருக்கு. போயிட்டு நிறைய சாக்லேட்ஸ் அண்ட் சிப்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றான். நீங்கள் அழகாக முயல் குத்தி மாதிரி அழகாக தூங்குறீங்க. ஒயன், ஜிம்மினா எனக்கு ஸ்டொமக் பெயினாக இருக்குது ஜிம்மினா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அச்சோ ஸ்டொமக் பெயினாக இருக்கா, சரி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹெட்டை வந்து டேப் பண்ணிவிட்டு இங்கே பாரு கண்ணை தர அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்களும் உங்களோட ஐஸை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. நிறைய சிப்ஸு நிறைய சாக்லேட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பெட்ஷீட்டை உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறீங்க. அப்படியே பெட்டில் வந்து லைட் ஆகுறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஜிம்மினா சாக்லேட்ஸ் எடுத்து வைக்கிறான், அது அழகாக உங்களுக்குள்ளே அப்படியே இழுத்துக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சிப்ஸ் எடுத்து வைக்கிறான், ஸோ அதையும் உங்களுக்குள்ளே இழுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சாக்லேட்ஸாக எடுத்துக்கிறீங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த சினாரியோ பார்க்கவே. தென் ஜிம்மின் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேகமாக கிச்சனுக்குள்ளே போய் ஒரு பேக் இருக்கும், அந்த பேக் ஃபுல்லாக என்ன பண்ணுறான் அப்படின்னா ஹாட் வாட்டர் ஃபில் பண்ணுறான். தென் அதை ஃபில் பண்ணக்கப்புறம் ஒயன்கிட்ட ஓடி வர்றான். ஒயன், ஜிம்மினா இருக்கேன், சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஜிம்மினா. அதுக்குள்ளே காலி பண்ணிட்டியாடி? கொஞ்சமாக சாப்பிட்ணும் என்ன, இந்த மாதிரி டைமில் கிரேவிங்ஸ் இருக்குன்னு தான் வாங்கிட்டு வந்தேன். ப்ளீட் ஆகுண்டி, கம்மியாக சாப்பிட்ணும் என்ன. நான் சாப்பிட்றேன், உங்களுக்கும் வேணுமா? நீ தருவடி, நல்லா தருவேன். எனக்கு ஐஸ்கிரீம் ஷாப்லேயே பார்த்தேன்னு. அச்சோ ஜிம்மி, நான் அப்படிலாம் இல்லை, தருவேன் இந்தோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டியான ஒரு பீஸ் வந்து பிச்சு கொடுக்குறீங்க. ஐயோ தின்னுடி, நீயே தின்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேகை வந்து ஒயனுக்கு வந்து ஜிம்மின் வந்து வச்சு விடுறான். அவ்வளோ வாமாக இருக்குது. இது வரைக்கும் அப்படிலாம் அவளுக்கு யாருமே பண்ணதில்லை. இப்படி தான் பண்ணணும்னு கூட அவளுக்கு தெரியாது. ஏன்னா அவளுக்கு வெளி உலகம் எதுவும் தெரியாது, அவகிட்ட மொபைல் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ அந்த பெயினுக்கு அவ்வளோ ரிலீஃபாக இருக்குது. ஸோ ஜிம்மின் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒயனை வந்து பயங்கரமாக பேம்பர் பண்ணிக்கிறான். அவ்வளோ குழந்த மாதிரி பார்த்துக்கிறான் அந்த பீரியட்ஸ் டைமிங்கில். ஸோ அப்படியே அவங்க 2 பேரும் அந்த நைட்டை ஸ்பெண்ட் பண்ணி அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அவ்வளோதான்டா. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா. நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஒன் ஷாட் வேணும்னாலும் இல்லை எஃப்எஃப் வேணுனாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுவேன். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. நிறைய பேர் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கடா. ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. பாய் பாஸ்டோஸ், லவ் யூ ஆல். சராங்கே.